நடுவர் அவர்களே, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பள்ளி ஆய்வுக்காக வருகிற சிஇஓ வந்த உடனே என்ன கேட்பாங்க? உங்க அனுபவத்தில் சொல்லுங்களேன் நடுவர் அவர்களே, உங்க அனுபவத்தில் சொல்லுங்க. பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தா சிஇஓ வந்த உடனே என்ன கேட்பாங்க? கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? பொதுவா எல்லாரும் பாஸ் ஆயிடுவானா? என்ன சோசியமா சொல்ல முடியும்? எல்லாரும் பாஸ் ஆயிடுவானா? நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருக்கிறார். அவரும் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றார். வந்த உடனே அவர் கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் வந்து இறங்கின உடனே முதல் கேள்வி, உங்க பள்ளியில் இருக்கக்கூடிய நூலகத்தை எப்படி பயன்படுத்துறீங்க? வெரி குட். முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்க, மதிப்பெண்களை நோக்கி ஓட வைக்கணும்னு அவசியமே இல்லை. மாணவர்களை மதிப்பெண்கள் பின்னாடி ஓட வைக்கணும்னு நினைக்காதீங்க. மூணாவது அவர் சொல்றது, ஆசிரியர்களை உட்கார வச்சு நீங்க நல்லா இருக்கிறீங்களா, மனநலம் நல்லா இருக்கா, உடல் நலம் நல்லா இருக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், கடந்த மாதம் நான் இந்த புத்தகம் வாங்கினேன், நான் இந்த புத்தகம் படித்தேன், நீங்க என்ன புத்தகம் படிச்சீங்க, இலக்கிய மன்றங்கள்லாம் ஒழுங்கா செயல்படுதா, இப்படியெல்லாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் எந்த முதன்மை கல்வி அலுவலகத்திலும் இல்லாத ஒரு புதுமையும் செஞ்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, தான் சிஇஓவாக இருக்கிற அந்த சிஇஓ அலுவலகத்தில் ஒரு சிறிய ஒரு நூலகத்தை அமைத்து மாவட்ட ஆட்சியரை வைத்து திறப்பு விழாவும் செய்திருக்கிறார் அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். அவர் யார் தெரியுமா நடுவர் அவர்களே? எங்க விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் அரவிந்தன் அந்த சிஇஓக்கு பலத்த கரவொலி கொடுத்து